தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்தை பொறுத்து வெள்ளநீர் கால்வாய் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் தற்பொழுது பெய்து வரும் மழையால் சமவெளி பகுதியில் உள்ள காட்டாற்று தண்ணீரால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுமார் 60,000 கன அடி தண்ணீர் வரை தாமிரபரணி ஆற்றில் வருவதனால் தாமிரபரணி, நம்பியாறு, கருமணியாறு நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாயில் 2,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது நாளை அதிகாலை திணையூரணியில் உள்ள அணைக்கட்டு பகுதிக்கு வந்து சேரும் என்றும் அங்கிருந்து கருமணியாறு, வடக்கு பச்சையாறு ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் உபரி நீரும் சேர்ந்து ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி பகுதிகளுக்கு வெள்ளநீர் கால்வாய் மூலம் வெளியேற்றப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். நீர்வரத்தை பொறுத்து வெள்ளநீர் கால்வாயில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் அப்பாவு கூறினார். பாபநாச அணையில் உள்ள உபரி நீர் தான் இந்த கால்வாயில் தண்ணீர் எடுக்க முடியும். பல பேர் கூட தாமிரபரணி ஆத்துல நிறைய போகுது, அந்த தண்ணீரை எங்களுக்கு எடுத்தாருங்கன்னு கூட சில பேர் கேட்பாங்க. அது உண்மை இல்லை. வெள்ளாங்குழிக்கு கீழே தாமிரபரணி ஆத்துல வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் நம்ம எடுக்க முடியாது. வெள்ளாங்குழி தான் 0 பாயிண்ட். அந்த உயரத்தில் இருந்து எடுத்தாதான் இந்த லெவல் பெர்மிட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன பகுதிகளுக்கு தண்ணீர் வரும். இதுல பெரிய முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய முதல்வர் எடுத்த முன்முயற்சி தான் மறைந்த தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம்.